வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இங்க பேசிட்டு இருக்கேன். நான் ரீசென்ட்டா வந்து பீஸா ஹட் போயிருந்தேன். அங்க ஒரு பீஸா ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஆர்டர் எடுத்த பொண்ணுக்கு தான் ஒரு பிரச்சனை. ஆக்சுவலா என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்டருக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணு அதோட வேலைய பார்த்துட்டு இருந்தது. ஸோ அங்கருந்து ஒரு ஸ்டோர் மேனேஜர் வந்தாரு. அந்த பொண்ணுக்கும் அந்த மேனேஜருக்கும் ஒரு ஆர்கியூமென்ட் நடந்துட்டு இருந்து, இந்த ஆர்கியூமென்ட் கொஞ்சம் ஹீட்டா மாறிச்சு. திடீர்னு அவரு தலையிலேயே அடிச்சிட்டாரு. அங்க பார்த்தீங்கன்னா 5 பசங்க ஒர்க் பண்றாங்க. இந்த ஒரே ஒரு பொண்ணு தான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாரி தலையில அடிச்சோனே அந்த பொண்ணுக்கு வந்து செம்ம கடுப்பா இருக்கு. அந்த பொண்ணு வந்து மத்தவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணும்? அதெல்லாம் வந்து நினைக்கவே மாட்றாங்க. நமக்கே வந்து கடுப்பா இருந்தது. அந்த மாரி வந்து ஒரு விஷயம் பார்க்கும்போது. அப்ப போய் கேட்டதுக்கு அவங்க வந்து, "இல்ல ப்ரோ அது பெர்சனல் ப்ரோ" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ என்னடா பெர்சனலா இருந்தாலும், அந்த மாரி இடத்துல வந்து அவங்க வந்து பண்றது வந்து சரியில்ல. ஸோ ஒரு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட ஸ்டோர் மேனேஜரா இருந்தாலும், இவங்க ஸ்டாஃப்பா இருந்தாலும், தனியா கூட்டிட்டு போய் பேசியிருக்கலாம். பட் ஆனா அந்த மாரி நடக்கல. கிட்சன்லயும் வந்து இந்த மாரி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து தவறான செயல் தான். பீஸா ட்ரோன வந்து எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்கீங்க. நீங்க கிட்சன்ல கூட கேமரா வச்சிருப்பீங்க. இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கும்போது, நீங்க ஏன் அத பார்த்துட்டு வந்து கண்டிக்கக்கூடாது? ஸோ கண்டிப்பா வந்து இது வந்து தவறான செயல் தான். அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இத நோட்டீஸ் பண்ணதுனால இத வந்து கொஞ்சம் பேசுறேன். ஸோ ஒரு ஸ்டாஃப்பா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, பிரைவேட்டா கூட்டு போய் பேசுங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாரி பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. அத விட்டு மேல கை வைக்கிறது என்ன பழக்கம்? அவங்களும் வந்து சம்பளத்துக்காக தான் வேலைக்கு வராங்க. நீங்களும் சம்பளத்துக்காக தான் வேலைக்கு வரீங்க. ஸோ இதுவே வேற யாராவது இருந்தாங்கன்னா, கண்டிப்பா காண்டாகி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பொறுமையா இருந்தது. ஸோ பாவமா இருந்தது எங்களுக்கு பார்க்கறதுக்கே. ஸோ இது வந்து சரியா தவறான்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. மேபி அவங்க என்ன வேணா இருக்கட்டும். பட் ஆனா அந்த பொண்ணு மேல கை வச்சது தப்பு தான் என்ன பொறுத்தவரைக்கும்.